Welcome to Kutti's Magic Story. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அழகான பசுமையான மாயவனம், பெரிய மரங்கள், வண்ண வண்ண மலர்கள், சலசலக்கும் ஆறு, கீச்சு கீச்சு பறவைகள். அந்த காட்டில் எப்போதும் சிரிப்பே அதிகம். ஏன் தெரியுமா? அங்கே இருந்தாள் மாஷா. சின்ன குட்டி, அதிக குரல், அதிக சுறுசுறுப்பு, அதிக விளையாட்டு. மாஷா தனியாக இல்லையே. அவளுடன் கரடி அண்ணன், பொறுமைசாலி முயல் ரோசா, பயந்த சுபாவம் ஓனாய் இரட்டையர்கள், காமெடி அணில் சிட்டு, வேகமானவள் ஆந்தை மாஸ்டர், அறிவாளி யானை வீரா. எல்லோருக்கும் பிடித்தவன் காடு முழுக்க இந்த நண்பர்கள் கூட்டம். ஒரு நாள் மாஷா மரக்கிளையில் உட்கார்ந்து சொன்னாள், எல்லாரும் தனித்தனியா இருக்கிறோம். ஏன் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது? அனைத்து விலங்குகளும். யானை வீரா மெதுவாக சொன்னான். சேர்ந்து இருப்பதே உண்மையான மகிழ்ச்சி. சரி மாஷா, இந்த விழாவை நீயே நடத்தலாம். மாஷா சந்தோஷத்தில் குதித்தாள். ஆந்தை மாஸ்டர் சத்தமாக அறிவித்தார், கவனம் கவனம், மாயவனத்தில் மிகப்பெரிய காட்டு கெட் டுகெதர் செலிப்ரேஷன். எல்லா விலங்குகளும் வரவேற்கப்படுகிறார்கள். காடு முழுக்க பரபரப்பு. மாஷா வேலைகளை பிரித்தாள். யானை மேடை அமைக்க அணில், அலங்காரம் முயல், உணவு பட்டியல் கரடி, பாதுகாப்பு ஓநாய்கள், விளையாட்டுகள். மாஷா எல்லா வேலையிலும் தலையிடுவாள். மாஷா ஒரே நேரத்தில் வண்ணம் பூசினாள், கயிறு கட்டினாள், பாட்டு பாடினாள், ஓடினாள். திடீரென்று மேடை சாய்ந்தது, பூச்செடிகள் விழுந்தன. எல்லோரும் பயந்தார்கள். கரடி அண்ணன் மாஷாவை அணைத்தார். மாஷா, எல்லாம் நீயே செய்யணும்னு இல்ல, சேர்ந்து செய்வதே கெட் டுகெதர். மாஷா கண்கள் நனைந்தது, பிறகு சிரித்தாள். இந்த முறை அனைவரும் சேர்ந்து மர இலை அலங்காரம், பூ மாலைகள், விளக்கு, கயிறுகள், காடு அழகாக மாறியது. கெட் டுகெதர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட். ட்ரம் சத்தம், பறவைகள் பாடல், விலங்குகளின் சிரிப்பு. மாஷா மைக் பிடித்து, வெல்கம் எவ்ரிஒன். மாஷா எல்லா விலங்குகளையும் அழைத்தாள். விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வட்டமா நிக்கணும். யானை, கரடி, முயல், அணில், ஓநாய்கள், மான்கள் எல்லாரும் பெரிய வட்டமாக நின்றார்கள். மாஷா சொன்னாள், யார் யாரோட கைய பிடிச்சிருக்காங்கோ அவங்க நல்ல நண்பர்களாகணும். அனைவரும் சிரித்தனர். சிலர் கையை பிடிக்க வெட்கப்பட்டார்கள். மாஷா விசில் அடித்தாள். ரெடி, ஸ்டெடி, கோ. முயல் மின்னல் வேகத்தில் ஓடியது. அணில் மரத்தில் தாவி தாவி சென்றது. ஓநாய்கள் சிரித்துக்கொண்டே ஓடினார்கள். யானை மெதுவாக ஆனால் உறுதியாக. மாஷா ஓடிக்கொண்டே, நான் ஜெயிப்பேன். ஆனா ஆமை திடீரென்று மெதுவாக வந்து முதலிடம் பிடித்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மரத்தில் வட்ட வட்டமாக இலை இலக்குகள் வைக்கப்பட்டன. யானை, தும்பிக்கையால் குரங்கு, காய் எறிந்து அணில், சிறிய விதைகளால் மாஷா, கண்மூடி எறிந்து மாஷாவின் எறிதல் இலக்கைத் தாண்டி கரடி அண்ணன் தொப்பியில் விழுந்தது. அனைவரும் சிரிப்பு வெடிப்பு. பாடம், வெற்றி மட்டும் இல்லை, மகிழ்ச்சியும் முக்கியம். ஆந்தை மாஸ்டர் விதி சொன்னார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த சத்தம் செய்யணும். யானை ப்ர், ஓனாய் ஹவு, பறவை கீச்சு, கரடி மாஷா லாலாலா லாலா. காடு முழுக்க சத்தம், ஆனா சந்தோஷ சத்தம். மாஷா மேடை ஏறினாள். மயில், இறகு நடனம் குரங்கு, காமெடி நடனம் யானை, மெதுவான தாளம் மாஷா, குதிப்பு பிளஸ் சுழல் பிளஸ் சிரிப்பு. மாஷா தவறி விழுந்தாள். ஆனா எழுந்து மறுபடியும் ஆடினாள். அனைவரும் கைதட்டினர். ஆந்தை மாஸ்டர் கேள்வி கேட்டார், கால்கள் இருக்கு நடக்காது, அது என்ன? யானை, மரம். கரடி, கல். மாஷா, நாற்காலி. அணில் சிட்டு மெதுவாக, மேசை. எல்லாரும் வாவ். மாஷாவின் கண்கள் கட்டப்பட்டது. அவளிடம் ஒரு பழம் கொடுக்கப்பட்டது. என்ன பழம்? மாஷா கடித்தாள். இது இனிப்பு, மாம்பழம். எல்லோரும் சிரித்தனர். விலங்குகள் ஜோடியாக பிரிக்கப்பட்டனர். பிளஸ் பிளஸ் பல்ஸ். மாஷா ஒரு காலால் நடக்க வேண்டும். மாஷா தடுமாறினாள். ஓநாய் பிடித்துக் கொண்டான். பாடம், உதவி கேட்பதும் உதவி செய்வதும் நல்லது. மாஷா சொன்னாள், யாரும் பேசக்கூடாது, நடிப்பால் மட்டும் காட்டணும். யானை, தூங்கும் நடிப்பு கரடி, தேன் சாப்பிடும் நடிப்பு ஓநாய், பயம் நடிப்பு மாஷா, எல்லாம் கலந்த நடிப்பு. கரடி அண்ணன் அறிவித்தார், இந்த விளையாட்டுல தோல்வி யாரும் இல்லை. அனைவருக்கும் நட்பு நட்சத்திரம். மாஷா குதித்தாள்.
பெஸ்ட் கெட் டுகெதர் எவர். சூரியன் மெதுவாக மறைந்தான். காடு தங்க நிற ஒளியில் மூழ்கியது. வானத்தில் நிலா எழுந்தது. மாஷா கைகளை விரித்து கத்தினாள். வாவ், இப்போ நம்ம கெட் டுகெதர் நைட் ஃபெஸ்டிவலாக மாறப்போகுது. யானை வீரா பெரிய விளக்குகளை மரங்களில் தொங்கவிட்டான். அணில்கள் மின்னும் பூச்சிகளைப் போல ஓடின. காடு கனவு உலகம் போல மாறியது. கரடி அண்ணன் மரக்குச்சிகளை அடுக்கினார். ஓநாய் இரட்டையர்கள் தீமூட்டினர். படார் படார் நெருப்பு எரிய ஆரம்பித்தது. மாஷா நெருப்பை பார்த்து, இப்போதான் உண்மையான கெட் டுகெதர் ஆரம்பம். அனைவரும் நெருப்பை சுற்றி வட்டமாக உட்கார்ந்தனர். கரடி அண்ணன் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் சின்ன கரடியா இருந்தப்போ ரொம்ப கோபக்காரனா இருந்தேன். அவர் சொன்னார். எப்படி நட்பு இல்லாம தனிமையா இருந்தார் என்பதை மாஷா அமைதியாக கேட்டாள். முயல் கண்களில் கண்ணீர். அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை என்னை சிரிக்க கற்றுக் கொடுத்தது. மாஷா சிரித்தாள். ஆந்தை மாஸ்டர் கண்களை சுருக்கி சொன்னார். ஒரு காலத்துல காட்டில் எல்லோரும் தனித்தனியா இருந்தாங்க. அவர் சொன்ன கதை ஒற்றுமையில்லாத காடு பற்றியது. அந்த காட்டில் யாருக்கும் உதவி இல்லை. ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சதும் காடு சொர்க்கமா மாறிச்சு. மாஷா கைகளை தட்டினாள். யானை வீரா தும்பிக்கையை கீழே வைத்தான். நான் பெரியவன். ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன அணில் எனக்கு உதவி செய்தது. அணில் சிட்டு வெட்கப்பட்டாள். அந்த நாளில் நான் கற்றுக்கிட்டேன், பெரியது சின்னது இல்லை, உதவிதான் முக்கியம். மாஷா கத்தினாள். அதான் உண்மையான ஹீரோ. குயில் மென்மையாக பாட ஆரம்பித்தது. மயில் மெதுவாக நடனமாடியது. மாஷா மெலிந்த குரலில், லா லா, நண்பர்கள் இருக்கிற இரவு இது. காடு முழுக்க அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்தது. சில குட்டி விலங்குகள் தூங்க ஆரம்பித்தன. மாஷா நிலாவை காட்டி, யாரு அதிக நட்சத்திரம் என்றாங்கோ அவங்க வினர். முயல் 10. அணில் 25. ஓநாய் 100. அதிகமா சொல்லி. மாஷா, என்னவே வேண்டாம், எல்லா நட்சத்திரமும் நம்ம நட்புதான். நெருப்பு மெதுவாக எரிந்தது. காற்று குளிர்ந்தது. மாஷா கரடி அண்ணனை அணைத்தாள். அணில், முயல், ஓநாய்கள் அருகில் நெருங்கினார்கள். யாரும் பேசவில்லை. ஆனா எல்லாருக்கும் மனம் நிறைந்தது. ஆந்தை மாஸ்டர் மெதுவாக சொன்னார். இன்றைய இரவு எல்லாருக்கும் இனிய கனவுகள். ஒரு விலங்கும் மரத்தடியில் இலைப்படுக்கையில் தூங்கியது. மாஷா கண்களை மூடிக்கொண்டு சொன்னாள். இந்த கெட் டுகெதர் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நிலா சிரித்தது. காடு தூங்கியது. காட்டில் மெதுவாக வெளிச்சம் பரவியது. மர இலைகளுக்கு நடுவில் சூரியன் சிரித்தான். பறவைகள் கூச்சலிட்டன. அணில்கள் ஓடின. குளிர்ந்த காற்று வீசியது. மாஷா கண்ணை தேய்த்து எழுந்தாள். வாவ், நேத்து கனவா இல்ல உண்மையா? அவள் சுற்றி பார்த்தாள். எல்லா நண்பர்களும் அங்கேயே. யானை வீரா சொன்னான். விழா முடிந்ததும் காடை சுத்தமா வைக்கணும். மாஷா கைகளை தூக்கி, கிளீனிங் டைமே. யானை பெரிய கிளைகள் எடுத்தான். அணில் இலைகளை சேகரித்தாள். முயல் சிறிய குப்பை எடுத்தது. ஓநாய்கள் தண்ணீர் தெளித்தார்கள். மாஷா, எல்லாருக்கும் சூப்பர் ஜாப் என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள். மரநிழலில் எளிய ஆனால் சுவையான காலை உணவு, பழங்கள், விதைகள், தேன் குளிர்ந்த தண்ணீர். மாஷா வாயை நிறைய வைத்து, கெட் டுகெதர்ல மார்னிங் ஃபுட் கூட பாட்டி மாதிரி தான். கரடி சிரித்தார். அப்போ திடீர்னு மேகங்கள் கூட ஆரம்பித்தன. முயல் பயந்து, மழை வருமோ? மாஷா வானத்தை பார்த்து, மழை வந்தாலும் நம்ம மகிழ்ச்சி போகாது. டப் டப், ஒரு துளி, பிறகு இன்னொரு துளி. மழை ஆரம்பித்தது. சில குட்டி விலங்குகள் மரத்தடிக்கு ஓடின. மாஷா கைகளை விரித்து, ரெயின் இஸ் ஃபன். யானை வீரா உடனே சொன்னான். எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். யானை இலை குடிசை அமைத்தான். கரடி குட்டிகளை உள்ளே கூட்டினார். அணில் உணவை பாதுகாத்தாள். மாஷா குட்டிகளை எண்ணினாள். 1, 2, எல்லாரும் சேஃப். மழை மெதுவாக பொழிந்தது. குளங்கள் உருவானது. மாஷா சிரித்தாள். நியூ கேம் ஐடியா? தண்ணீர் துள்ளல் விளையாட்டு. யானை தும்பிக்கையால் தண்ணீர் தூக்கினான். அணில் குதித்தாள். ஓநாய்கள் காமெடி செய்தார்கள். மழை சமம் விளையாட்டு. மழை நிற்க ஆரம்பித்தது. மண் வாசனை காடெங்கும் பரவியது. ஆந்தை மாஸ்டர் சொன்னார். இந்த மழைக்காடுக்கு ஒரு ஆசீர்வாதம். சிறிய முளைகள் மண்ணிலிருந்து வெளியே வந்தன. மாஷா மெதுவாக, நட்பு போலவே மழையும் எல்லாவற்றையும் வளர்க்குது. திடீரென்று வானவில். அனைவரும் வாவ். மாஷா குதித்து, இது நம்ம கெட் டுகெதர் நினைவுச் சின்னம்.
யானை வீரா சொன்னான். இந்த வானவில் நம்ம ஒற்றுமையின் அடையாளம். அனைவரும் வட்டமாக நின்றார்கள். மாஷா சொன்னாள். நாம எல்லாரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஹெல்ப் ஆல்வேஸ், கேர் ஆல்வேஸ், ஷேர் ஆல்வேஸ். அனைவரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். காடு மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. வானவில் மெதுவாக மறைந்தது. காடு அமைதியான சிரிப்பில் மூழ்கியது. பறவைகள் மீண்டும் தங்கள் கூண்டுகளுக்கு விலங்குகள் மெதுவாக சுவாசித்தனர். மாஷா ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சொன்னாள். கெட் டுகெதர் முடியுதுன்னு நினைக்கவே மனசு வரல. கரடி அண்ணன் மெதுவாக அவள் தலையை தடவினார். முடிவு இல்லாதது நினைவுகள்தான் மாஷா. ஒவ்வொரு விலங்கும் தங்கள் வீட்டுக்குப் போக தயாரானார்கள். அணில் சிட்டு விதைப்பை கட்டினாள். முயல் தன் குட்டிகளை அழைத்தது. ஓநாய்கள் தங்கள் பாதையை பார்த்தார்கள். மாஷா ஓடிக்கொண்டே, யாரும் போகக்கூடாது, சும்மா ஜோக். அனைவரும் சிரித்தார்கள். யானை வீரா முன்வந்து சொன்னான். இந்த கெட் டுகெதர் மறக்காத மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவு பரிசு. சிறிய மர விதைகள், உலர்ந்த பூ மாலைகள், இலைவடிவ சின்னங்கள். மாஷா விதையை பிடித்துக்கொண்டு, இது வளரும்போது நம்ம நட்பும் வளரணும். ஒரு விலங்கும் மாஷாவை கட்டிப்பிடித்தது. நீ இல்லாம காடு சும்மாதா. நீ தைரியம் கற்றுக் கொடுத்த. நீ எல்லாரையும் இணைத்த. மாஷாவின் கண்களில் சின்ன கண்ணீர், ஆனா சிரிப்பு கூட இருந்தது. ஆந்தை மாஸ்டர் உயர்ந்த கிளையில் அமர்ந்து சொன்னார். குழந்தைகளே, இந்த கெட் டுகெதர் ஒரு விழா மட்டும் இல்லை. இது பகிர்வு, பொறுப்பு, புரிதல். இந்த நினைவுகளை உங்கள் இதயத்தில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். மாஷா கவனமாகக் கேட்டாள். யானை வீரா தும்பிக்கையை உயர்த்தி, இந்த காடு எப்போதும் உங்களுக்கான வீடு. மீண்டும் கெட் டுகெதர் நடக்கும். அனைவரும் கைத்தட்டினர். மாஷா தனியாக நடந்தாள். கையில் அந்த விதையை பிடித்தபடி, நான் இவ்வளவு நண்பர்களை ஒரே நேரத்தில் சந்தோஷமாக பார்த்தது இதுதான் முதல் முறை. அவள் விதையை மண்ணில் நட்டாள். நீ வளரும்போது நம்ம நட்பு கதையையும் சொல்லுவ. நாட்கள் கழிந்தன. அந்த விதை ஒரு அழகான மரமாக வளர்ந்தது. அந்த மரத்தடியில் மாஷாவின் சிரிப்பு எப்போதும் கேட்டது போலே இருந்தது. கெட் டுகெதர் ஒரு நாள் நடக்கும், ஆனால் நட்பு வாழ்நாள் முழுவதும் தொடரும். Moral of the story is, நண்பர்கள் வாழ்க்கையின் பொக்கிஷம். சேர்ந்து இருந்தால் எந்த பிரச்சனையும் சிறியது. நினைவுகள் நம்மை வளர்க்கும். அன்பும் நட்பும் என்றும் நீடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.